யாருமே தாய் மாமாவை கல்யாணம் பண்ணாதீங்க, சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்க. பாருங்க, என் பொண்ணு தலையில அடிச்சுக்காத லாவண்யா, ஏன் தான் இப்படி பண்ற நீ? நம்ம இப்போ க்ளோஸ் ஆர் இம்மீடியட் பிளட் ரிலேஷன்ல நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப்டன் நம்ம நிறைய இஷ்யூஸ் வருது. அதுல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ல குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்ல ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா நிறைய ஜெனட்டிஸ்ட் இருக்காங்க சிட்டில. ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிஸ்ட போய் நம்ம ஒரு கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். அதுக்கு வேரியஸ் டெஸ்ட் இருக்கும் பிஃபோர் யூ பிளான் ஃபார் அ சைல்ட் அப்படின்னா we strongly recommend you to consult a genetist. ஜென்ரலி ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நியூரோ டைவர்ஸா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் கிடையாது, பிளட் ரிலேட்டடா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல இதாகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா ஜெனட்டிஸ்ட கண்டிப்பா போய் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுக்குற மாதிரி நம்ம ஃபாலோ பண்றப்போ நிறைய இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். ராதர் ஆஃப்டர் ஹேவிங் அ நியூரோடைவர்ஸ் சைல்ட் அதுக்கப்புறம் நமக்கு இப்படி தெரியறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நிறைய ஃபேமிலிஸ் அது வந்து ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்றப்போ தவிர்க்கலாம். தேங்க்யூ.